ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி ஓம்ங்கிற படிப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சைக்காலஜி படிக்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். காரணம் என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் நிறைய குழப்பங்கள், சச்சரவுகள், நிறைய விஷயங்கள் என்ன செஞ்சு நடந்திருக்கு. ரிவீல்டு நாலேஜ், இன்ஸ்டிடியூஷன் நாலேஜ், ப்ராக்டிக்கல் ஆஃப் நாலேஜ். ரிவீல்டு நாலேஜ்னால் என்னது அப்படின்னா, அதாவது நம்மளுக்கு நல்லது செய்யக்கூடிய நிறைய விஷயங்கள். அதாவது நம்மளுடைய பைபிளு, திருக்குறானு, நம்மளுக்கு பகவத்கீதை, இது எல்லாத்தையும் இதில் என்னெல்லாம் வலியுறுத்துகிறாங்களோ அதன் வழியில் நாம் என்ன செய்கிறது, நடக்கிறது. இது அடுத்தது ப்ராக்டிக்கல் ஆஃப் நாலேஜ் என்னது அப்படின்னா, நம்மளுடைய ப்ராக்டிக்கல் ஆஃப் லைஃப்பில் நம்ம என்னெல்லாம் பேசுகிறோம், என்ன பழகுறோம், யார்கிட்ட பேசிகிட்ருக்குறோம், என்னெல்லாம் செஞ்சிட்ருக்குறோம், இது எல்லாத்தையும் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு நடவடிக்கையும் நம்ம செய்கிறது தான் ப்ராக்டிக்கல் ஆஃப் ப்ராக்டிக்கல் நாலேஜ். அதாவது நம்ம இன்ஸ்டிடியூஷன் நாலேஜ் அப்படின்னா நம்மளுடைய உள்ளார்ந்த உணர்வுகள், அதாவது உணர்வுகளை நாம் என்ன செய்யணும், சரியான முறையில் பயன்படுத்துவது. அதாவது நம்ம ஒழுங்கான ஒரு முறையில் நம்ம பயன்படுத்துகிறோமா, நம்மளுடைய உணர்வுகள் எப்படி இருக்குது, நம்மளுக்கு நாமே என்ன செய்யணும், சோதனை செய்து நாம் அதை ஒழுங்குமுறைப்படுத்துவது. இதுதான் இன்ஸ்டிடியூஷன் நாலேஜ் அப்படின்னு சொல்கிறது. சரி, இப்போ என்ன அப்படின்னா, நிறைய பேர் சைக்காலஜிகள் படிக்கிறது, அதாவது நிறைய பேர் குழப்பம் ஏற்படுத்தி விட்றாங்க. இந்த குழப்பத்திலேயே நிறைய பேர் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் என்ன முடிச்சுக்கிறோம், சச்சரவுகளை உண்டு பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை என்ன செஞ்சுக்கிறாங்க, உருவாக்கி விட்டுறாங்க. நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. சைக்காலஜி கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உளவியல் துறையில் கூட சைக்காலஜிகளை வச்சு தான் என்ன செஞ்சுக்கிறாங்க, அந்த பேசிக்காக வச்சு தான் அவங்க இந்த ஒவ்வொரு கேஸையும் என்ன செய்கிறாங்க, நடத்துகிறாங்க. சில பேரை பாருங்கள், நான் இதுக்கு முன்னால் ஒருத்தங்க ஒரு இடத்துல வேலை பார்க்கும்போது ஒருத்தங்க சொன்னது, எனக்கு எங்கள் வீட்டுக்காரங்க ரொம்ப சந்தேகப்படுவாங்க. நைட்டுலாம் ரொம்ப அடின்னு அடிப்பாங்க. நைட்லாம் சந்தேகப்பட்டு, ஆனால் நான் எந்த ஒரு ஆணையுமே நான் பார்த்தது கிடையாது. கன்னி கற்பு பாதுகாப்பான கலாச்சாரத்தில் நான் என்ன செஞ்சுட்டேன், இருந்துகிட்ருக்கும்போதே என்ன வலுக்கட்டாயமாக என்ன செய்கிறது, அசிங்கப்படுத்துறது, கேவலப்படுத்துறது, நைட்டு ஃபுல்லாக என்ன செய்கிறது, அடின்னு அடித்து உடம்பெல்லாம் வீக்கம் அதிகமாக உண்டாகிறது. அப்போ இது என்ன காரணம்? அதே சமயத்தில் என்னுடைய கணவருக்கு மேலே ஒரு சாமி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்துக்கிட்டே இருக்காங்க. அதாவது வண்ணாரமாடை, சுடலமாடை, அதாவது எந்த ஒரு விஷயமா அந்த மாதிரி ஒரு சாமி என்ன செஞ்சிட்ருக்கோம், வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, எப்பவும் அவருடைய உடலில் இருக்கிறத நான் சில அறிகுறிகளை நான் பார்த்துருக்குறேன். இப்படி ஒரு விஷயத்தில் நான் ஸ்பிரிச்சுவல் ஆஃப் சைக்காலஜியில் நான் இருக்கிறேன். அதாவது எந்த ஒரு விஷயம், என் கனவு செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நான் நம்புவேன். வீட்டில் என்ன செய்வேன், விளக்கு பற்ற வைக்கிறது, அதுக்கப்புறம் என்ன செய்கிறது, நம்மளுடைய விளக்கு வைக்கிறது, செவ்வாய் வெள்ளிக்கிழமை என்ன செய்கிறது, அந்த இடங்கள்லாம் தூய்மைப்படுத்தி என்ன செஞ்சுக்குவேன். ரொம்ப எதெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் நான் செஞ்சுப்பேன். ஆனால் எனக்கு என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. இந்த ஸ்பிரிச்சுவல் ஆஃப் சைக்காலஜியில் இந்த பெண் என்ன நினச்சிட்டா அப்படின்னா, இந்த நபர், அதாவது நம்ம தப்பு செய்யாமல் இருந்தாலும் சாமி சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அவள் என்ன செய்கிறது, கணவனை கண்கண்ட தெய்வம் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டா. அந்த பெண் என்ன செஞ்சிட்டா அப்படின்னா, அந்த நபர் சொல்லக்கூடிய அந்த விஷயத்த என்ன செய்கிறா, கேட்டு நாம் இந்த மாதிரி தவறு ஏதோ செஞ்சுருக்கிறோம், அதை தான் என்ன செய்கிறாங்க, சாமி என்ன செய்கிறாங்க, உணர வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்ன செஞ்சுக்கிறா, அந்த பெண் நினச்சி என்ன செஞ்சுக்கிறா, அவள் அடுத்த ஸ்டெப் ஆஃப் லைஃபுக்கு போகல. ஏன்னா காரணம் என்ன அப்படின்னா, கன்னி கற்பு பாதுகாப்பான கலாச்சாரம் உடைய ஒரு பெண்ணை. அதுக்கப்புறம் தான் என்ன செய்கிறா அப்படின்னா, ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் தான் அவள் உணர ஆரம்பிக்கா, இல்லை நாம் செஞ்சது தப்பான ஒரு விஷயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த என்ன செய்கிறா, உணர்றா. நம்ம எந்த தப்புமே செய்யலை, ஆனால் தப்பு செஞ்ச மாதிரி என்ன செஞ்சுட்டாங்க, க்ரியேட் பண்ணி அதை ரோல் பண்ணி அது பெர்ஃபார்மன்ஸ் ஆகி என்ன செஞ்சுட்டாங்க, கொண்டு வந்துட்டாங்க. பில்லி சூனியம் ஏவல் சேவனை இந்த மாதிரி விஷயங்கள்ல என்ன செஞ்சுறாங்க, கொண்டு வந்துட்டாங்க. நம்மளுடைய உள்ளார்ந்த உணர்வையும் ரிவீல்டு நாலேஜை வச்சு என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா, அப்படியே ரோல் பண்ணி நம்மளுடைய ஒரு விதமான ஒரு உணர்வுக்கு நம்மளை கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறத உணராங்க. குழப்பம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம உண்டு பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத உணராங்க. இப்படி உணரும் பொழுது எத்தனை வருஷங்கள் வீணாக போகுது, எத்தனை வருஷங்கள் என்ன செய்யுது, ரொம்ப ஒரு குழப்பத்திலேயே ஒரு கஷ்டத்திலேயே என்ன செஞ்சு இருக்கிறோம். அதிலேருந்து நம்ம ஒரு தெளிவு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம வரல. ஆனால் கடைசியில் சைக்காலஜி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, நம்ம தெளிவை உண்டு பண்ணிக்கிட்டோம். அப்போ கடைசியில் என்னாச்சு, ஒரு விஷயமே என்ன செய்யலை, அதாவது ஒரு ஒரு
பைசா கூட வகையில்லாத ஒரு விஷயத்த நம்ம என்ன செய்யணும், குழப்பிக்கிட்டே இருந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த பெண் என்ன செஞ்சிட்டா, உணர ஆரம்பிச்சிருக்கா. அப்படி உணர ஆரம்பிக்கும்போது என்ன நடந்தது அப்படின்னா, சைக்காலஜி அப்படிங்கிற ஒரு விஷயந்தான், அந்த படிப்பு தான் என்ன செய்யுது, அவளை என்ன செஞ்சுருக்கு, உயர்த்தியிருக்கிறது. அப்போ சைக்காலஜி படிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். யாருக்காவது என்ன செய்யும், குழப்பம் வருது, இல்லை பிரச்சனைகள் வருது, இல்லாத ஒரு விஷயத்த ஒரு திரும்ப திரும்ப சொன்னேன், சைக்கோ டவுட்டு அப்படிங்கிற நிறைய விஷயங்கள், சைக்கோ டவுட்டு ஒரு சைக்கோவாக இருந்து தான் அந்த நபர் என்ன செஞ்சுருக்கான், பண்ணியிருக்கிறான் அப்படிங்கிறது தெரிய வருது. அதுக்கெல்லாம் என்ன செய்யுது, சாமிகள் உடந்தையாக இருந்திருக்குது. அதுதான் அதோடைய காரணமே தவிர, அவள் கன்னி கற்பு பாதுகாப்பான கலாச்சாரடைய ஒரு பெண்ணாக நல்ல அழகாக என்ன செஞ்சுருக்கா, அந்த ரோல் ஆகி தான் என்ன செஞ்சுருக்கா, இருந்திருக்கிறா. இப்படி இதெல்லாம் நம்ம தெளிவுபடுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக சைக்காலஜி படித்து தான் ஆகணும்.